கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ. ஐ வில் கன்சோல் யூ வித் மை லவ்விங் ஐ ஆன் யூ. சாம் 32:8. இது நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஹனி அவங்க வீட்லேயே இளைய மகளாக இருந்தாலாம். அவளுக்கு 2 மூத்த சகோதரிகள் இருந்தாங்களாம். அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க பெற்றோரின் சிறிய வியாபாரத்துக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்களாம். காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அவள் வேலைக்கு தயாராகி அம்மாவுக்கு பொருட்களை ஒழுங்காக அடுக்கி உதவி செய்வாளாம். கடை பொருட்களை சுத்தம் செய்து ஆர்டர்களை எழுதி கொண்டு பிறகு அவள் வேலைக்கு கிளம்புவாளாம். மாலை வீடு திரும்பும்போது அவள் முழுக்க சோர்ந்து போய் இருப்பாளாம். ஆனால் பெற்றோரின் வியாபார வேலை ஒன்றுமே இருக்குமா? ஹனி எப்போதுமே நான் செய்கிறேன்னு தான் சொல்லுவாளாம். ஏன்னா அவளுக்கு அவங்களோட பெற்றோரை ரொம்பவே பிடிக்குமா. ஆனால் அவள் உள்ளுக்குள்ள மிகவுமே சோர்ந்து போயிருந்தாளாம். ஒரு இரவு வியாபாரத்துக்கான கடைசி பொருட்களை அடுக்கிட்டு ஹனி அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தாளாம். ஏசப்பா, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு பலம் குறைந்துட்டே வருது, எனக்கு வழிகாட்டுங்கன்னு மெதுவாக சொன்னாலாம். அந்த நேரத்தில் அவள் மூத்த சகோதரி ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு கொண்டு வந்தாலாம். ஹனி அருகில் வைத்து சொன்னாலாம், இது எடுத்துக்கோ, இது உனக்கு ஒளி தரும்னு. ஹனி அந்த சிறிய விளக்கை பார்த்தாலாம். அது வீடு முழுவதையும் ஒளி காட்டல. ஆனா அவ அடுத்து எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியுமே அவளுக்கு தெளிவா காட்டுச்சு. அந்த நேரத்துல ஹனி இதயத்துல தேவன் கூறினாரா, இந்த விளக்கு எப்படி உனக்கு ஒவ்வொரு படியா வழி காட்டுதோ அப்படியே நானும் உனக்கு வழி காட்டுவேன். என் கண்ணை உன்மேல் வைத்து நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொன்னாராம். அப்பதான் ஹனிக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான். அவளோட முழு எதிர்காலத்தையும் பார்க்க வேண்டியதில்ல, தினம் தினம் அவ நடக்க போற வழியை தேவன் காமிச்சா மட்டும் போதும்னு. அவ மெதுவா சொன்னாலா, ஏசப்பா, நான் சோர்ந்து போயிருந்தாலும் நீங்கள் எனக்கு வழிகாட்டி என்னை கவனித்து கொண்டே தான் இருப்பீங்கன்னு சொன்னாலாம். அந்த நாள் முதல் அவளுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் உடல் சோர்வாக இருந்தாலும் ஹனியோட உள்ளத்தில் ஒரு அமைதி இருந்துதான். ஏன்னா அவள் தெரிந்து கொண்டாலாம், அவள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே தேவன் அவளுக்கு வழிகாட்டுவார்னு. இதே போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சோர்வாக இருந்தாலும் அடுத்த அடி என்னன்னு தெரியாமல் இருந்தாலும் தேவன் நமக்கு ஒவ்வொரு படியுமே அன்போடு நம்ம வழி நடத்துவார். ஆமேன்.